அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற தொடர் உரையை இந்த ஜும்மாவின் மூலம் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய பண்புகளை அறிவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருப்பான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில தகவல்களை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அவருடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவது என்பதை சொல்லக்கூடிய மேலும் சில ஆதாரங்களை பார்ப்போம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா துக்கத்தில் அருளு தக்கன் தக்கா வஜா ரப்புக ஒல் மலக்கு சஃபன் சஃபா. இந்த பூமி சுருட்டப்பட்டு பிறகு அதை சமதளமாக ஆக்கப்படும். அல்லாஹ் என்ன செய்வான்னா, அந்த உலகத்தில் அழித்த பிறகு இந்த பூமியை உருண்டை வடிவமாக இருக்குது இல்லையா, உருண்டை வடிவமாக இருந்தால் மேலே உள்ளவங்களை கீழே உள்ளவங்க பார்க்க முடியாது, கீழே உள்ளவங்களை மேலே உள்ளவங்க இப்போ பார்க்க முடியல. நமக்கு பூமியில் அமெரிக்காவில் உள்ளவர்களை நம்ம பார்க்க முடியாது, அமெரிக்காவில் உள்ளவங்க நம்மளை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் சமதளமாக ஆக்குகிறான். உருண்டையாக இருக்கிற அந்த பூமியை சமதளமாக அல்லாஹ் ஆக்கி மக்களை எல்லாம் எழுப்பி சமதளமாக ஆக்கி அவங்கள விசாரணை செய்வான். அந்த விசாரணை செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த பூமி தரைமட்டமாக ஆக்கப்பட்டு சமதளமாக ஆக்கப்பட்ட பிறகு ஒஜா ரப்புக, உமது இறைவன் வருவான். மக்கள்லாம் எழுப்பப்பட்டு நிற்பார்கள். கியாமத்து நாளில் அழிக்கப்பட்ட அத்தனை பேரும், உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் அழியும் பொழுது வரை எத்தனை மக்கள் இருந்தார்களோ அவ்வளோ பேரையும் எழுப்பி அந்த மன்றத்தில் நிப்பாட்டி வைத்து அல்லாஹ் வருவானாம். ஒஜா ரப்புக, உமது இறைவன் வருவான். ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்க அணி அணியாக வானவர்கள் இருக்க உமது இறைவன் வருவான் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது 89வது அத்தியாயத்தில் 22வது வசனம். அப்போ அல்லாஹ் வருவான்டா என்ன அர்த்தம்? மக்கள்லாம் நிற்போம், நாமளும் அதில் ஒருவராகத்தான் இருப்போம், எல்லா சமுதாயமும் அதில் இருப்பாங்க. அப்போ அவங்கள விசாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வருவான். மலக்குகள் புடைசூழ அந்த கம்பீரமாக அல்லாஹ் வருவான் என்று சொன்னால், அல்லாஹ்ங்கிறவன் அந்த கரண்ட் மாதிரி காற்று மாதிரி ஒன்றுமே இல்லாதவன் என்று நினைக்கிறார்கள் இல்லையா, அந்த கருத்து தவறு. அல்லாஹ்ங்கிறவன் அவனுக்கு ஒரு இடத்துல இருக்கிறான், அரசில் இருக்கிறான். மனிதர்களை விசாரிப்பதற்காக வேண்டி இந்த நிலப்பரப்புக்கு வருகிறான். இந்த நிலப்பரப்பை மாற்றி அமைத்து விட்டு விசாரிக்க வருவான் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அல்லாஹ்வை பற்றி நம்ம எந்த மாதிரியான முடிவுக்கு வருவது என்ற ஒரு தெளிவு கிடைக்கிறது. அதுபோல் அந்த மக்களை எல்லாம் திரட்டி வைத்து கொண்டு வானவர்களால் ஒரு அறிவிப்பு செய்யப்படும். என்ன அறிவிப்பு செய்யப்படும்னா, நீங்கள் எல்லாம் யார் யார் எதை எதை வணங்கினீர்களோ அதன் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்படும். எல்லா மக்கள் நிற்கும் பொழுது அந்த மக்களில் சூரியனை வணங்கினவங்க இருப்பாங்க, சந்திரனை வணங்கினவங்க இருப்பாங்க, சிலைகளை வணங்கினவங்க இருப்பாங்க, மனிதர்களை வணங்கினவர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கியவர்களும் இருப்பார்கள். எல்லாம் கலந்திருக்கிற அந்த மகஷர் பெருவழியில் சொல்லப்படும், மன்கான யாபுது செய்யன் பொல் எத்தபியூஹு, யார் யார் எதை எதை வணங்குனீங்களோ அது இதோ தென்படும் உங்களுக்கு, அதுக்கு பின்னாடி போங்க என்று அறிவிப்பு செய்யப்படும். அந்த மகஷர் வெளியில் நிற்கும் பொழுது அல்லாஹ்வின் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுது. என்ன, யார் யார் எதை வணங்குனீங்களோ அதோடு போங்க அப்படி சொல்லிவிட்டு இவங்க வணங்கினதெல்லாம் அங்கே கொண்டாந்து நிப்பாட்டப்படும். சூரியனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து, சூரியனை வணங்கினீங்கள அந்த ஆருக்கு பாரு சூரியன், அதுக்கு பின்னாடி போ. சூரியனை வணங்கியவர்கள் எல்லாம் சூரியனுக்கு பின்னாடி போ, சந்திரனை வணங்கியவனெல்லாம் சந்திரனுக்கு பின்னாடி போ. யார் யார் எதை எதை வணங்குனீங்களோ அது அனைத்தும் அங்கே காட்டப்படும், அந்த 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 மக்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கப்படும். சூரியனை வணங்கினவன் என்ன செய்வான், நமக்கு சூரியன் நம்மளை காப்பாற்றின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போவான். சூரியன்கிற உருவம் கொடுத்து அது மக்களை என்ன செய்யும், அதனுடைய ஃபாலோயர்ஸுகளை பின்பற்றக்கூடியவர்களை அழைத்து செல்லும். கடைசியாக அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள் மட்டும் மிச்சமாக இருப்பாங்க.
எல்லாம் போயிடுவான். யார் அல்லாஹ் அவுலியாவானோ நான் அப்துல் கார் ஜிலானி ஒரு மாதிரி காட்டுவான் அல்லாஹ். அவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குவான். யார் யார் எதை எதை வணங்கினார்களோ அவரவர்கள் அதன் பின்னால் செல்லக்கூடிய மாதிரி ஒரு காட்சியை உண்டாக்கிவிட்டு யார் அல்லாஹை மட்டும் வணங்குறார்களோ அவங்க மட்டும் அங்கே மிச்சம் இருப்பாங்க. அதில் முனாஃபிக்குகளும் சேர்ந்துருப்பாங்க. என்ன முனாஃபிக்கு நடித்தாலும் அல்லாஹ் மட்டும் தானே வணங்கிட்டு இருந்தாங்க, அவர்களும் இருப்பார்களாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் அவங்கள்ட்ட வர்றான், எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு போங்கடான்னு சொல்லிவிட்டு அங்கங்கே போய் நரகத்தில் விழுந்துருவாங்க. அந்தந்த வணங்கியவர்கள் அதுக்கு பின்னாடி போய் நரகப்படுகொலில் விழுந்து விடுவார்கள். இவங்க மட்டும்தான் என்ன செய்யப்படும், அது நரகமும் பக்கத்தில் கொண்டு வரப்படும். இந்த வசனத்தில் நான் வாசித்த அந்த வசனத்திலேயே அடுத்த வசனம் என்ன இருக்குன்னா, ஒஜிய யௌமயிதின் பிஜஹன்னம, பூமியை விரித்து விட்டு அதற்கு பக்கத்தில் ஜஹன்னத்தை நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படும். பூமி வேறு மாதிரி மாற்றப்பட்ட பூமி, அப்புறமேல் நரகம், அதை தாண்டி சொர்க்கம். இப்படி தான் அங்கே உள்ள செட்டப்பெல்லாம் அமைச்சிருக்கிறான். அப்போ நரகமும் ஒன்றா நிறுத்தப்பட்டு விடும். பூங்கடாண்ட ஒன்றா இழுத்துட்டு போகிறவங்களாம் என்ன செய்வான், நரகத்தில் போய் விழுந்து விடுவார்கள். யார் வேறு வேறு தெய்வங்களை வணங்கியவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், யார் யாரை வணங்கினீங்களோ அவங்களெல்லாம் போக சொல்லிட்டீங்க, நாங்கள் பிறந்து எல்லாம் வரணும்ல. சூரியனை வணங்கணும், சூரியனுக்கு பின்னாடி போயிட்டான். சந்திரனை வணங்கணும், சந்திரனுக்கு பின்னாடி போயிட்டான். எல்லாம் வணங்குற ஆளுகளுக்கு எல்லாம் வரணுமே, அப்போ தானே அந்த அறிவிப்பை நாங்கள் செயல்படுத்த முடியும்னு வெயிட் பண்ணுவாங்க. அந்த அறிவிப்பில் யார் யார் எதை வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் போங்கள்ன்ற உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த மக்கள்கிட்ட வருகிறான். எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபயத்தீஹிமுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள்கிட்ட வருகிறான். எப்படி வருகிறான், ஃபி சூரத்தின் கைரி சூரத்தில் லத்தி யாரிஃபுன், அவர்கள் எந்த வடிவத்தில் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தார்களோ அது அல்லாத வேறு வடிவத்தில் வர்றான். ஏற்கனவே அல்லாஹ்வை அறிஞ்சிட்டாங்க. எப்போ அறிஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் எழுப்பணுன்னு விசாரணைக்கு வர்றான்ல, அப்போ ஒரு கெட்டப்பில் அல்லாஹ் வருவான். அவனுக்கு உரிய கம்பீரத்தோடு வருவான். எல்லா மக்களும் இருக்கும் பொழுது விசாரணை நடத்துவதற்காக அல்லாஹ் தீர்ப்பளிச்சிட்றான்ல. தீர்ப்பளித்த பிறகு அந்த மாதிரி வரமாட்டான். முதல்ல இந்த மகசரில் எல்லாம் நிற்கும் பொழுது எப்படி வருவான், அந்த மாதிரி வராமல் இறைவன் வேறு வடிவத்தில் வருவான். இவர்கள் எந்த வடிவத்தில் முதல்ல பார்த்தார்களோ அந்த வடிவத்தில் வராமல் வேறு ஒரு வடிவத்தில் நான் தாப்பா உங்கள் இறைவன் அப்படின்ற உடனே, நீ எங்கள் இறைவன் இல்லை, எங்கள் இறைவன் எங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்குறோமே, எங்கள் இறைவன் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோன்னு அவங்க சொல்லுவாங்களாம். அப்படியெல்லாம் செய்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்கிறான், தனக்கே உரிய வடிவத்தில் வராமல் வேறு ஒரு வடிவத்தில் நான் தான் இறைவன் என்று சொல்வான். பிறகு என்ன செய்வான்னு கேட்டால், அவர்கள் எந்த வடிவத்தில் முதல்ல பார்த்தார்களோ, விசாரணைக்கு வருவான்ல மலக்குகள் புடைசூழ, அந்த வடிவத்தில் வந்தவுடனே நான் தான் உங்கள் இறைவன், ஆமாம் இறைவன் தான் என்று சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்கிறான், அவங்களை அழைத்து செல்கிறான் சொர்க்கத்தில் கொண்டு விடுவதற்கு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பூமிக்கு பூமி, அப்புறம் நரகம், அப்புறம் சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போவதாக இருந்தால் நரகத்தை கிராஸ் பண்ணால் தான் போக முடியும். பூமியிலேருந்து போனால் நரகம்தான், சொர்க்கத்துக்கு போக இயலாது. அதுக்கு என்ன செய்யப்படும்னா, இந்த நல்லடியார்கள் மட்டும் இருக்கும் பொழுது ஒரு பாலம் அமைக்கப்படும் நரகத்தில். அந்த பாலத்தை கடந்து தான் சொர்க்கத்துக்கே போக முடியும். குர்ஆனில் கூட அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான், ஓ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் நரகத்துக்கு வந்து தான் தீரணும் என்று குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அப்போ ஆயிஷா நாயகி வழக்கம் கேட்பாங்க, நரகத்துக்கு வரணுமா, நாங்கள் எதுக்கு நரகத்துக்கு வரணும், எல்லோரும் நரகத்துக்கு வரணுங்கிறோமே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவாங்க, நரகத்தை கடந்து தான் நீங்கள் போக முடியும். நரகவாசியும் நரகத்துக்கு போயிடுவான், சொர்க்கவாசியும் நரகத்துக்கு போய் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறான். ஓ கான ரப்புக்க அலா ரப்பிக்க ஹத்மன் மக்தியா, இது இறைவன் கட்டாய விதியாகவே ஏற்படுத்தி விட்டான். அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை எல்லாம் பார்த்து அந்த பாலத்தில் இருந்து அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போகப்படும். ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்துக்கு கூட கட்டுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, பாலம்னா சிராத்துல் முஸ்தகிம் பாலம், அதுக்கு பேர் சிராத்துல் முஸ்தகிம்னா நேர்வழி. நம்ம ஏகதின சிராத்தல் முஸ்தகிம்னு கேட்குறோம்ல, நேரான வழியை காட்டுன்னு நம்ம போகிற ஏகத்துவ கொள்கை தான் சிராத்துல் முஸ்தகிம். இஸ்லாம் தான் சிராத்துல் முஸ்தகிம். பாலத்துக்கு பேர் சிராத்துல் முஸ்தகிம் இல்லை, பாலம் அமைக்கப்படும். சிராத்துனா பாலம், முஸ்தகிமான சிராத்து என்று சொல்வது நேர்வழிக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்த பாலம் இந்த இவங்க சொல்கிற மாதிரியான சிராத்துல் முஸ்தகிம் பேரில் உள்ள பாலம் கிடையாது. அப்படி ஒரு பாலமும் கிடையாது. அதுபோக முடியை விட மெல்லிசாக இருக்கும், வாழை விட கதையெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த பாலம் எப்படி இருக்குமா, அது முடியை விட மெல்லிசாக இருக்குமா அந்த பாலம், அதில் தான் ஏறி போகணும்லாம் என்ன செய்கிறாங்க, கதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் கட்டுக்கிற ஒரு பாலமாகவே இருக்கும். அந்த பாலத்தில் எல்லோரும் என்ன செய்வாங்க, கடந்து போகும் பொழுது கெட்டவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அது கடைசி வரைக்கும் கடக்க முடியாது.
அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சில நியமிச்சிருப்பான்ல, இவருக்கு 10 வருஷம், இவருக்கு 20 வருஷம் நரகம், இவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவருக்கு 50 வருஷம் நரகம் அப்படின்னு அல்லாஹ் யாருக்கெல்லாம் நியமித்திருக்கிறானோ அவங்களாம் அப்படி பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க. போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாலத்திலிருந்து என்ன செய்வாங்க, எல்லாம் அல்லாஹ் வணங்கினவங்க தான். அல்லாஹ் வணங்கினா கூட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கலான்னு என்ன செய்யணும், நரகத்துக்கு போய்ட்டு சொர்க்கத்துக்கு வரணும். பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டால் நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம். பாவங்களை எல்லாம் மன்னிக்கலைன்னு சொன்னால், ஏகத்துவத்தில் இருந்தாலும் சரி, பாவத்தை மன்னிக்கலைன்னு சொன்னால் அந்த பாவங்களை அளவுக்கு தண்டனையை அனுபவிக்கணும். அதுக்கு எல்லாம் எப்படி பிரிக்கிறான்னு கேட்டால், அந்த பாலத்தில் போகும் பொழுது கீழே ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். அவன் செக்ஷன் வரும்போது விழுந்துருவாங்க. 6 மாதத்துக்குள்ளும் அந்த இடத்துல வந்து விழுந்துருவான். 1 வருஷத்துக்குள்ளும் அங்கே வந்து கீழே விழுந்துருவான். அந்த பாலத்திலிருந்து என்ன செய்வான், விழுந்து விடுவார்கள். சில ஆட்கள் மட்டும் என்ன செய்வாங்க, கடைசி வரைக்கும் போய் கடந்துருவாங்க. யார் அது, ஏகத்துவத்தில் இருந்து அவர்கள் பாவங்கள் செஞ்சிருந்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அல்ல மன்னிச்சுல தண்டிக்க மாட்டான்ல, ஏகத்துவத்தில் இருக்கிறாங்க. சில பாவங்கள் செஞ்சால் கூட அதுக்கு அவங்க வருந்தினதுனாலையோ அல்ல அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கருணை காட்டுறதுனாலையோ மன்னித்து விடுவான். மன்னித்து விட்டால் அவங்க மட்டும் கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க, போவாங்க. இப்படி ஒரு பாலம் அமைக்கப்படும் வருது. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஒன்றும் இல்லாதவனா வருவானா, நம்ம பார்வையில் நமக்கு பார்க்க முடியல, பலவீனத்தினால நம்ம கண்களுக்கு அந்த சக்தி எல்லாம் தரவில்லை. திரும்ப படைக்கும் பொழுது நம்ம வேற ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக படைக்கப்படுகிறோம். அந்த கண்களுடைய சக்தி வேற, அந்த காதுகளுடைய சக்தி வேற, அந்த உடலை வேற. அப்படியான உடலாக முதுமை அடையாத, மலஜலம் கழிக்காத, என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு உடம்போடு எல்லாம் படைக்கிறான். அந்த படைப்பாக நம்ம படைக்கப்பட்ட பிறகு அந்த கண்களை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், வந்தவனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல ஒருக்கா வர்றான், வேறு வடிவத்தில் தன்னை சின்னதாக ஏதோ ஒரு மாற்றி கொண்டு வரும் பொழுது நீ எங்கள் இறைவன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் புகாரியில், முஸ்லீமில், இன்னும் ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இறைவனை பற்றி என்ன ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், இறைவன் என்று சொன்னால் ஒன்றும் இல்லாதவன், ஒரு சூனியம், ஒரு சக்தி, ஒரு பவர் என்ன நினைக்கக்கூடாது. அவனுக்கே உரிய வடிவம் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் சாயலில் படைத்தான் சொன்னமில்லையா சென்ற வாரம், அந்த மாதிரியான ஒரு சாயலை கொண்ட ஒரு வடிவத்தில், உருவத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த முனாஃபிக்குகளும் போகிறாங்கல்ல, முனாஃபிக்குகளும் கூடவே போவாங்கன்னு வருது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், சூரியனை வணங்கினவன் சூரியனுக்கு பின்னாடி போயிடுவான், ஒவ்வொரு பொருளை வணங்கினவங்க அதுக்கு பின்னாடி போய் விடுவார்கள். மிஞ்சினது யார், தௌஹீது மக்கள், ஏகத்துவ கொள்கையில் உள்ளவர்களும் முனாஃபிக்குகளும் அந்த சமூகத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. இவங்களும் போகும் பொழுது அல்லாஹ் என்ன செய்ய, பாலத்தில் போகையில் 2ஆக பிரிப்பானான். யாரெல்லாம் சொர்க்கத்துக்குன்று முடிவெடுத்து நேராக போவார்கள்னு முடிவெடுத்து விட்டானோ அவர்களுக்கு முன்னாடி வந்து ஒளி வீசும் பயங்கரமாக. பாலத்தில் போகிற அந்த வெளிச்சம் வேணும்ல, இருட்டாக இருந்தால் அந்த இருட்டுனாலேயே பாலம் நினச்சிருக்கிற காலத்தை தாண்டி வச்சுட்டானா உள்ளே விழுந்துருவான். அப்போ அவர்கள் பாலத்தை கடப்பதற்காக வேண்டி மூமின்களுக்கு மாத்திரம் என்ன இருக்கும்னு கேட்டால், ஒரு வெளிச்சத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். அவர்களுடைய முன்னும் அவங்களுடைய வலப்புறமும் ஒளி இருக்கும். இதை குரானில் கூட என்ன செய்யறான், எல்லாம் சொல்லி காட்டுறான். யௌம தரல் மூமினீன ஒல் மூமினாத்தி, மூமினான ஆண்களையும் பெண்களையும் நீ காண்பாய். எஸ் ஆ நூறுகும் பைன ஐதீகம் ஐமானிகும், அவங்களுக்கு முன்னரும் ஒளி வீசி கொண்டிருக்கும். இந்த பாலத்தில் போகும்போது அவருடைய வலப்புறமும் ஒளி வீசி கொண்டிருக்கும். அப்போ மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்க போய் கொண்டிருக்கும் வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சம் இருக்கிறதுனால போய்கொண்டே இருப்பாங்க. இந்த முனாஃபிக்கு முன்னாடி வெளிச்சம் இருக்காது. எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட அவன் நரகத்தில் தள்ளுறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், பாலத்தில் நடக்க விட்டு அந்த பாலத்தில் போகும் பொழுது இவனுக்கு முன்னாடி இருட்டாக தான் இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி வெளிச்சமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தவனை அவங்க கேட்பாங்கலாம். இது குரானில் உள்ளது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், புஷ்ராக்கு முல்யம், இவங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லப்பட்டுரும். அதுக்கப்புறம் முனாஃபிக்கு சொல்லுவான், என்ன சொல்லுவான்டா, யௌம யகூலுல் முனாஃபிகூனவுல் முனாஃபிகாத், முனாஃபிக்காக இருந்த நயவஞ்சகனாக இருந்த ஆண்களும் பெண்களும் அந்த முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்கல்ல ஒளியில், அந்த மூமின்களை பார்த்து சொல்லுவாங்களாம், இங்கிட்டு கொஞ்சம் முகத்தை திருப்புங்கப்பா, எங்கள் பக்கம் அந்த வெளிச்சம் எங்கள் மேலே படும், அதை வச்சு நாங்கள் அடையாளம் கண்டுக்கிடுவோம். முஸ்லீம் மூமினானவர்கள் போகும்போது வெளிச்சம் அடிக்கிறது பாலத்தின் மீது, பாலத்தில் வெளிச்சம் அடிக்கிறதுனால போய்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு வெளிச்சம் இல்லை, பேக்கில் நின்றுட்டே வர்றான். இருட்டாக இருக்கும் பொழுது எப்படி போகிறது, முன்னேறி போகிறதா, எல்லாமே பாலமா, அல்ல இந்த பக்கம் நவன் விழுந்துடுறதா அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தடுமாறி கொண்டு மூமின்களை சத்தம் போட்டு அழைக்கிறான்.
இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன செய்ய தருணா நக்தபிசு மின் நூரிக்கும், எங்கள் பக்கம் லேசாக கொஞ்சம் திரும்புங்க, உங்கள் வெளிச்சத்தை நாங்கள் வாங்கி கொண்டே வந்துடுறோம். அங்கிட்டு போகிறவர் இப்படி திரும்பினார்னு வைங்க, அவர் முகத்தில் உள்ள வெளிச்சங்கிட்ட அடிக்கும்ல, அப்போ பாலம் தெரியும்ல, அந்த பாலத்தை நாங்கள் கடந்து செல்வதற்காக வேண்டி எங்களுக்கு திரும்புங்கன்னு கேட்பார்கள். அப்போ அவர் தடுப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, இவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இவங்க தடுக்கப்பட்டு விழுந்துருவார்கள்னு வருது. அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதை மறுமை நாளில் வந்து அல்லாஹுக்கு தான் இதை பேசுகிறோம். இந்த விஷயம் தனியாக இருந்தாலும் அல்லாஹுவை நம்ம என்ன மாதிரி பார்ப்பது என்று சொன்னால், அவனுக்கு ஒரு வடிவத்தில் இருக்கிறான், ஒன்றுமில்லாத சூனியமாக அல்லாஹ் இருக்கவில்லை அப்படிங்கிறத இது விளங்கிக்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மறுமை நாள் இதுக்கெல்லாம் முன்னாடி எல்லா மனிதர்கிட்டையும் அல்லாஹ் வந்து பேசுவானாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாமின்கும் மின் அஹதின், உங்களில் எவராக இருந்தாலும் சரி, இல்லா செய்யு கல்லி முஹு ரப்புஹு, அவரிடத்தில் இறைவன் பேசாமல் இருக்க மாட்டான். விசாரணைக்கு வருவான், அங்கே மொட்டையை அங்கே சொல்லிவிட்டான். விசாரணைக்கு வருவான் என்று சொன்னால் பல்லாயிரம் கோடி மக்கள் அங்கே இருப்போம். அவ்வளோ மக்களையும் தனித்தனியாக கூப்பிட்டு அல்லாஹ் பேசுவான். அவனுக்கு முடியும், அவனுக்கு எல்லாமே சக்தி உள்ளது, ஆற்றல் உள்ளவன் தான். அப்போ எல்லா மனிதனிடத்திலையும் அல்லாஹ் உரையாடுவான். லைச பைனஹு தர்ஜுமானுன், ரெண்டு பேருக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பாஷையில் அவன் பேசுவான். நம்மள்கிட்ட பேசும் பொழுது நமக்கு தமிழ், அல்லாஹ் வந்து அரபியில் பேசினான்னு வைங்க, நமக்கு தமிழில் விளங்காது. அப்போ மொழிபெயர்க்க ஆள் வேணும். அங்கே மொழிபெயர்ப்பாளர் வேணுமான்னு கேட்டால், இந்த பாஷையை கற்றுக் கொடுத்தது அவன் தானே, உங்களுக்கு இந்த மொழியை கற்றுக் கொடுத்தது யார்? அவன் தானே. அவன் ஒரு மொழியில் உங்கள்கிட்ட பேசுவானே, ஆனால் அது உங்களுக்கு விளங்கக்கூடியதார், அது கற்றுத்தர அந்த வகையில் ப்ரோக்ராமோட படைப்பது அல்லாஹ் கஷ்டம் கிடையாது. அப்போ தர்ஜுமான் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர் இல்லாத வகையில் ஒவ்வொருவரிடத்துலையும் அல்லாஹ் மறுமை நாள் நிற்கும் பொழுதுங்க விசாரிப்பான்ல. விசாரிக்கிறதுன்னு சொன்னால் கூட்டமாக போட்டு விசாரிக்கிறது இல்லை. கலவர கேஸ் விசாரிப்பாங்கல்ல, ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா 500 போய்ட்டு வைக்கிறாங்க, 500 செஞ்சீங்களா இப்படி கேட்குறது இல்லை. ஒவ்வொருத்தனை செஞ்சாடா இல்லையா, நீ எங்கடா இருந்த, இத்தனை மணிக்கு எங்கடா இருந்துன்னு கேட்குறான்ல. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானா, ஒவ்வொரு மனுஷனையும் விசாரிப்பான். அதுக்கு தான் 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாளுங்கிறோம். அவ்வளோ பெரிய நாளில் வந்து அந்த விசாரணை நடக்கும். அது தாங்க முடியாமல் தான் என்ன செய்கிறான், நிழல் கிடைக்காதான்னு தடுமாறுவாங்க. அதுக்கு தான் அரிசிக்கில் நிழல்லாம் கொடுக்கப்படுது நல்ல சில 7 வகையான ஆட்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த தாகத்துக்காக வேண்டிய ஹவுலுக்கு தடாங்க வேறு நல்லவங்களுக்கு அந்த தண்ணி எது கொடுக்கப்படுது, அவ்வளோ லாங் டைம் விசாரணை, பெரிய டைம் நிற்கணும் அது வரைக்கும், விசாரணை முடிகிற வரைக்கும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, ஒவ்வொரு மனுஷட்டையும் பேசுவான். எந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டாங்க. சரி பேசுவான்னு சொன்னால் மூசா நபிகிட்ட பேசுன மாதிரி பேசலாம்ல. மூசா நபிகிட்ட அல்லாஹ் பேசினான், அவர் பார்த்தாரா? மூசா நபியை ஒரு தூருசினா மலைக்கு வர சொல்லி, உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய், மா தில்க பியமீனிக்க யா மூசா, மூசாவே உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய், இது என்னுடைய கைத்தடிங்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த சத்தத்தை தான் கேட்குறாரு தவிர அவர் அல்லாஹ் பார்க்கல மூசா நபி. அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் பேசுவான்னு வருதுல்ல, ஒருவேளை சத்தம் மட்டும் கேட்டு அவனை பார்க்காம கூட இருக்கலாமான்னு கேட்டால் அப்படி அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒலா ஹிஜாபுன் யஹ்ஜுபுஹு, அவனை மறைக்கிற எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் உரையாடுவான், பார்த்து பேசுவான். அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுவான், ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் பேசுவான். நீ இதை செஞ்சியா, அதை செஞ்ச, என்னென்ன செஞ்ச, அவ்வளோ டீட்டெயில் அவன் கையில் இருக்கிறது, எல்லாமே ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம முதுகுலையே சிப்பு வச்சிருக்கிறான், அது ஒரு பக்கம் ரெக்கார்டாக இருக்கிறது. 2 மலக்குகள் வேறு அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு பக்கம் ரெக்கார்டாக இருக்கிறது. நம்ம கைகளும் நம்ம கால்களுமே நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும், எல்லாம் ரெக்கார்ட் ஆகுறது. அல்லியோம தஷஹது அல்சினத்துக்கும் அர்ஜுலுகும், அவங்களுடைய நாவுகளும் அவங்களுடைய கைகளுமே என்ன செய்யும், அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஒரு தஷஹது அர்ஜுலுகும் பிமாக்கான எக்ஸிபூன், அவருடைய கால்களும் அவர் செஞ்சதை பற்றி பேசும். அவ்வளவு டீட்டெயிலையும் அல்லாஹ் வைத்துக்கொண்டு பதிவேடை வைத்துக்கொண்டு பதிவேட்டை கையில் உண்டாடா பிடிறாமா அல்லாஹ், இக்கிற கிதாபக்க உன்னுடைய பதிவேட்டை படிச்சுப்பார், கஃபாபி நப்சிக்கல் யோமா அலைக்கு ஹசீபா, உன் விஷயத்துக்கு நீனே கணக்கெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில் வச்சுருக்கிறான் அல்லாஹ். அதை கம்ப்யூட்டரில் சின்ன ஒரு மெமரி கார்டில் அவ்வளோ விஷயம் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து என்ன நடந்துச்சோ அவ்வளவும் பதிவாக இருக்கிறது. அவளும் மலக்குகள் வேறு பதிவாக்குறாங்க, அதை ஒரு பதிவேடாக கையில் எழுதி கொடுக்கவும் படுகிறது. நம்ம உறுப்புகளை நமக்கு எதிராக சாட்சிகளும் சொல்லுகிறது. இப்படியான ஒரு நிலையில் தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தனையும் விசாரிப்பான், திரை இல்லாமல் விசாரிப்பான். அப்போ அல்லாவை எல்லாரும் பார்க்க போகிறோம், நல்லவன் கட்டும் அத்தனை பேர் என்ன விசாரணை தானே. பிறகு நல்லவங்களுக்கு மட்டும் காட்சி தர, அது ஒரு விஷயம், அன்பான காட்சி. இது வந்து விசாரிக்கிற காட்சி, எந்த ஒரு கருணையும் காட்டாத
வளைஞ்சு கொடுக்காத ஒரு காட்சி. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் எல்லார்ட்டையும் அல்லாஹ் பேசுவான், திரை இருக்காது, பேசவும் செய்வான், திரையும் இருக்காது. அப்போ அல்லாஹ்வை பார்க்கவும் செய்வோம், அவனுடைய பேச்சை கேட்கவும் செய்வோம். மனுஷன் அப்படின்னா என்ன, அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறது? ஒன்றும் இல்லையா? சக்தி மட்டுமா? இல்லை, அவனுக்கு ஒரு உருவம் இருக்க போய் தான் நமக்கு திரை இல்லாமல் நமக்கு காட்சி தருகிறான். இப்போ திரையை போட்டிருக்கிறான், நமக்கு தெரியலை. இது வந்து புகாரியில் 7443வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ எல்லா மனிதர் மகஷரில் ஒரு வர்றான், எல்லாரும் கூட்டமாக பார்க்குறாங்க. அதை பற்றி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு நிலவை பார்க்குறீங்கல்ல, பௌர்ணமி நிலவு இருக்கிறது, எல்லாரும் பார்க்குறோம். எந்த நாட்டுக்காரனும் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. யாராவது யாருக்கு மறைக்க முடியுமா? அப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்ப்பது போல உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள் என்று சொன்னது அந்த சந்தர்ப்பத்தில். எந்த சந்தர்ப்பம்? விசாரிக்க வருவான்ல, அவன் விசாரிக்க பிரம்மாண்டமாக வரும் பொழுது அந்த பிரம்மாண்டம் வந்து எங்கே இருந்து பார்த்தாலும் அனைவருக்கும் தெரியும். இறைவன் அப்படி எல்லாரும் பார்க்கறது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, அப்படி பார்த்து முடித்த பிறகு ஒருத்தனாக கூப்பிடுறது, வா. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரணை நடத்துவான், தனித்தனியாக பேசுவான்னு இந்த ஹதீஸில் வருது. ஒவ்வொரு மனுஷனையும் கூப்பிட்டு என்ன செய்வான்? தனித்தனியாக பேசுவான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அல்லாங்கிறவன் முன்னாடி அவன் நிப்பாட்டி வச்சு நம்மளை கேட்க இருக்கிறான். இதை சரியான பயத்தை உண்டாக்கும். சும்மா அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான்? ஒரு எல்லா சக்தியும் உள்ள பவர்ஃபுல்லான ஒருவன் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்பி ஒவ்வொரு விஷயமாக நம்மிடத்தில் கேட்பான். நினைத்தால் மறைத்து விடவும் செய்வான். அப்படி சில விசாரிப்பானா. சில ஹதீஸுகளில் வருகிறது, ஒரு மனுஷன் அல்ல அவனுக்கு கருணை செய்ய நாடிட்டான்னு வைங்க, கூப்பிட்டு வச்சு, நீ இதை செஞ்சியா? ஆமாம். நீ அதை செஞ்சியா? தப்புகளை பாவங்களை சொல்லி சொல்லி அந்த பாவத்தை செஞ்சியா? ஆமாம். இந்த பாவத்தை செஞ்சியா? ஆமாண்டவனே அவன் முடிவு பண்ணிடுவான், மகன் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு லிஸ்டியாக போடுறான், நம்ம கதை குளோஸு, நரகத்தை அனுப்ப போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவானா, உம்புட்டு செஞ்சியில, உம்புட்டும் உலகத்துக்கு தெரியாதுல்ல, மறைச்சிட்டான்ல, இப்போ மறைக்கணும் போடா சொர்க்கத்துட்டுவானலாம். சில ஆளுக்கு அவன் கருணை செய்ய நினைத்தால் அவன் செய்த பாவங்கள் தெரியாமல் சொர்க்கத்துக்கு போய் நினைச்சிடாத, தெரிஞ்சுதான் அனுப்புகிறோம் உன்னைய. நீ செஞ்சதெல்லாம் தெரியும், அல்லாஹ் ஏமாற்றிட்டோம், நம்ம சொர்க்கத்தை அனுப்பிட்டோம் அப்படி நினைச்சிடாத. ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி சொல்லி தாரிஃபு கதாவை கதா, இது தெரியுமா, இது உனக்கு தெரியுமா, இதை செஞ்சு யாபம் இருக்குதா என்று ஒவ்வொரு பாவங்களையாக சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் கடைசி என்ன செய்வான்? இதை துன்யாவில் மறைத்தது போல இந்த சபையிலையும் மறைக்கிறோம், போடு சொர்க்கத்துக்குன்றான்ல. சில பேருக்கு அவன் யாருக்கு கருணை செய்ய நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த பாவத்தையும் சொல்லி காட்டி, அவனுக்கு மட்டும் சொல்லி காட்டி, எல்லாரும் சொல்லி காட்டுறதில்ல, அவனுக்கு மட்டும் சொல்லி காட்டி அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று வருகிறது. அப்போ நம்ம அல்லாஹ் வந்து நம்மள்கிட்ட பேசுவான் என்கிற ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டோமே ஆனால் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி பேசுவான், மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் பேசுவான், நேருக்கு நேராக பேசுவான், திரை இல்லாமல் பேசுவான் என்ற ஒரு அடிப்படையை விளங்கி கொண்டோமே ஆனால் அல்லாஹ் வந்து ஒன்றுமில்லாத சக்தின்னு மாத்திரம் நினைத்தரக்கூடாது. நினைப்பது அது இறை மறுப்பது, அது அல்லாஹ் நம்புகிற நம்பிக்கை கிடையாது. அதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இது ஒரு பார்வையாச்சா. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு சொர்க்கவாசிகள்லாம் போயிடுவாங்க. அப்போ சொர்க்கவாசிகள்லாம் போனவுடனே அங்கேயும் வந்து ஒவ்வொருத்தரும் காட்சி தர வர்றான். அந்த காட்சி வேற இன்பமான காட்சி. அது ஒரு விசாரிக்கும் பொழுது இப்போ நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜட்ஜி எப்படி வருவார், கெட்ட உதாரணம் காட்டக்கூடாது, ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி வர ஒரு தனி கெட்டப்பில் வருவார், ட்ரெஸ்ஸு தனியாக இருக்கும், முன்னாடி பராக் சொல்ல ஆளுக்கு இருப்பாங்க, வரவங்களாம் பயந்துக்கிட்டு நிற்பானுவோம். அதே நேரத்தில் வெளியே சாதாரணமாக நடந்து டீ கடைக்கு போனார்னு எப்படி போவார், சினிமா கோட்டை எப்படி போவார், பீச்சுக்கு எப்படி போவார், சாதாரண மனுஷன் மாதிரி போவார். அப்போ அவர் என்ன ஒரு கெட்டப்பில் வர்றாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயம் வரும். அந்த ட்ரெஸ்லாம் இல்லாமல் வெளியே வந்தார்னா அவரை பற்றி ஒரு பயம் வராது. அல்லாஹ் வந்து இது தனியாக விசாரிக்கும் பொழுது அதுக்குரிய ஒரு தோற்றத்தோடு விசாரிப்பான். அது மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படி விசாரிக்க மாட்டான். விசாரிக்கும் சிரிச்சுட்டா விசாரிப்பாங்க, அது சாதாரண நிலையில் தான் விசாரிப்பார்கள். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கருணை பார்வையோடு நம்மளை பார்ப்பானா. எப்போ? சொர்க்கத்தில். எப்படின்னு கேட்டால், இதா தகல அஹ்லுல் ஜன்னா அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. போன பிறகு அல்லாஹ் வருவானான். வந்து அல்லாஹ் வந்து பார்க்க அவன் காட்ட மாட்டான், அவனுடைய சத்தம் மட்டும் வரும். என்ன கேட்பான்னு கேட்டால், அது துரிதுன செய்யன் அசீதுக்கும், நான் உங்களுக்கு மேலும் அதிகமாக்கி தருவதற்கு ஏதாவது நீங்கள் விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாம் இன்பமாக தந்தாச்சில்ல, வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பானா அல்லாஹ். அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்களாம், அலம் துபையில் உஜூஹனா, எங்களுடைய முகத்தை பளிரென்று வெள்ளை வெள்ளர்னு ஆக்கவில்லையா, நம்ம பிளிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கான் முகமெல்லாம், எல்லாருடைய முகமெல்லாம் இருக்கேன் பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும், இவ்வளோ அழகான வெண்முகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாயே, வேற என்ன எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம்.
அப்போ அலம் துதுகில்னா அல் ஜன்னா, எங்களை இந்த சொர்க்கத்துக்குள்ளே கொண்டா நுழைக்கலையா, இவ்வளோ பெரிய பாக்கி தந்திருக்கிறாய். ஒத்து நஜ்ஜினா மினன்னார், எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றவில்லையா, எங்களுக்கு ஒன்றும் வேணாம்பாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும், மேலும் என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அவங்க என்ன செய்வாங்க, மேலும் ஒன்றும் வேணாம், இந்த முகம் அழகான முகம் இருக்குது, அழகான உடல் இருக்கிறது, சொர்க்கத்தில் இவ்வளோ பாக்கியங்கள் இருக்கிறது, இந்த நரகத்துக்கு போகாமல் எங்களை நீ வந்து காப்பாற்றி இருக்கிறாய், வேற என்ன எங்களுக்கு வேணும் என்ற அளவு அவங்க சொல்லுவாங்களாம். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், இப்போ எக்ஸிஃபுல் ஹிஜாப், ஹிஜாபை விளக்குவான். அவன் பார்க்க முடியாத தடை போட்டு வச்சுக்கிறான்ல, சொர்க்கவாசிகளுக்கு மாத்திரம் அந்த திரையை விளக்கி அவங்களுக்கு காட்சி தரும், தன்னை காட்டுவான். காட்டும் பொழுது அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபமா ஊத்து செய்யன் அகப்பையிலையும் மின்னன் நல்திரிலா ரப்பிஹிம் அஸ்ஸவஜல், தங்களுடைய இறைவனை இந்த நேரத்தில் பார்க்குறாங்களே, அதுக்கு நிகரான ஒரு இன்பத்தை அவர்கள் இன்பம் கொடுக்கப்படவே இல்லை. அவங்களுடைய சொர்க்கம் எல்லாம் புசுன்னு போயிடும். இந்த அல்லாஹ்வை பார்த்தவன அந்த காட்சி, அந்த ஜோதியை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய இன்பம், அந்த ரசனை எப்படி இருக்கும் என்று கேட்டால், இதுவரைக்கும் அவர்கள் என்னென்ன அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்துருக்கானோ அதெல்லாம் ஒன்றுமில்லை நினைக்கணும். அப்படி எல்லாம் என்ன செய்வான், நீ ஒன்று வேணாங்கிறீங்களா, என்னையை பார்க்குற பாக்கியத்தை தருகிறேன் என்று சொர்க்கத்துக்கு போன பிறகு இதெல்லாம் அதை எத்தனை தடவை நம்ம பார்க்குறான்னு வைங்க. எல்லாம் அல்லாஹ் என்பவன் விசாரிக்கிறதுக்கா ஒருக்கா வர்றான், தனித்தனியாக கூப்பிட்டு ஒருக்கா நம்ம ஒருத்தட்டையும் பேசுகிறான், அப்புறமேல எல்லாரும் அனுப்பிவிட்டு வாங்கடா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பாலத்தில் கொண்டு வர விடுறான், அப்படி ஒருக்கா வர்றான். கடைசி என்ன செய்யறான்னு கேட்டால், சொர்க்கத்துக்கு அனுப்பின பிறகு அங்கே வர்றான் இறைவன். சொர்க்கவாசிகள்கிட்ட வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அப்போ என்ன விளங்குறோம், மறுமை நாளில் வந்து அல்லாஹை பார்ப்போம் என்பதிலிருந்து அல்லாஹ் உருவம் உள்ளவனாகத்தான் இருக்கிறான். இங்கே பார்க்க முடியாத காரணம் நம்ம கண்ணு பலவீனம், அந்த ஒளியை நமக்கு தாங்க முடியாது என்பது அதுக்கு காரணம். அது மாதிரி ஒமா பைன் அல் கௌமி பைன் ஐயல்துரு இல்லா ரப்பிஹிம் இல்லா ரிதா உல் கிப்ரியா அலா வஜிஹி, அல்லாஹ் வந்து பெருமைங்கிற ஒரு திரையை தன் மீது போட்டு வைத்திருக்கிறான். அதனால தான் அடிக்கடி அவங்களுக்கு தென்படுறதில்லை. சும்மா அடிக்கடி போயிடக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு, நம்மளே சில முக்கியமான ஆட்கள்லாம் மக்கள்கிட்ட வர்றாங்களே, தேர்தல் நேரத்தில் வருவாங்க, மற்ற இடத்துல அவங்கள பார்க்க முடியாது, அவங்களும் தூரத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இவனுக்கே இப்படி இருக்கும்னு சொன்னால் படைச்ச ரப்புல் ஆலமீன் சும்மா உங்களோட வந்து சகஜமாக உட்காந்துக்குருவானா? அவனுக்கே உரிய அந்தஸ்தை காட்டுவதற்குத்தான் மறைத்து கொள்கிறானே தவிர பார்க்க முடியுமானா முடியும். அவன் யாருக்கு காட்ட நினைக்கிறானோ காட்ட முடியும் என்று வழங்குகிறோம். அப்போ அல்லாஹ்வை பற்றியான இப்படியான ஒரு புரிதல் இருந்தால்தான் நம்ம அல்லாஹ்வை கரெக்டாக நம்பணும் என்று அர்த்தமாகும். இன்னும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தோற்றத்தை பற்றி இன்னும் சில செய்திகள் இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு நம்ம என்ன செய்வோம், அவனுடைய பண்புகளுக்குள்ளே செல்வோம்.